101 பிள்ளைகள். அப்படியே சொல்லிட்ட. தங்கச்சி ஒண்ணே ஒண்ணு. அவங்க அவங்க தங்கச்சி ஒரு மழைக்கெல்லாம் பேஞ்சா கூட பாரு வேறு எல்லாம் காடுக்கு பூரா வர புளிதியா ஒரு குடும்பத்துல 1 2னா ஒரு கச்சிதமா ஒரு ரேஷன் கடைக்கு போனாலும் 20 கிலோ அரிசி வாங்கிட்டு வரலாம். நீங்க 100 பேர் உங்க வீட்டுல பொறம்புல போய் நின்றுகிட்டா வரிசையில கேக்குறேன். பொம்மாலும் கொஞ்சமாவது ஒரு அந்தி சீக்கிரத்துல எந்த நேரமும் காலை தூக்கிட்டு கலக்க வேண்டித்தானா ஆக்கி 20 கிலோ அரிசி 2 பேரு பிடிச்சிருங்க. அப்ப கும்பல் கும்பிடுறது அப்பா துணி துவைச்சாவா வைப்பாங்க. இல்ல ஒரே ஒரு தங்கச்சின்னு சொன்னீங்களே உங்க ஒரு தங்கச்சி நினைச்சு பாருங்க. அதுக்கெல்லாம் என்ன கஷ்டம். தங்கச்சி நல்லா இருக்குது. 100 பேரும் நல்லா இருந்தீங்களா ஒன்னும் பிரச்சனை இல்ல. தப்பி தவறி இல்ல என்ன சொன்னா கோவிச்சுக்கியா? எதுவும் கோவிச்சுக்க மாட்டேன். இல்ல இல்ல அத கொஞ்சம் போடுங்க கிடக்கட்டும். இல்ல அதுலாம் நான் கேட்க மாட்டேன். பொது நான் கேக்குறேன். எப்படி தைரியமா கேட்கறேன் இல்லைங்க மகாராஜா. ஏங்க 100 பிள்ளைங்க அம்பளை மக்கள் நீங்க. உன் தங்கச்சி ஒன்னே ஒண்ணு 100 உருப்படியில ஒரு தப்பி தவறி உங்க வீட்டுல ஒரு பணம் உள்ளது ஒரு பொண்ணு உங்க வீட்டுல விழுந்து போயிடுச்சா வச்சுக்கா. உங்க தங்கச்சி இலவ சமாச்சாரம் கேட்டது அங்கிருந்து வரும்போது 100 பேத்துக்கு 100 எடுத்துட்டு எடுக்கணும் பிறந்தவமா இருக்கு. நல்லா கணக்கு வச்சுக்காங்க. உங்க அப்பா சேர்த்தாலும் சரி உங்க அம்மா சேர்த்தாலும் சரி இல்ல நீ சேர்த்தாலும் சரி ஒரு கணக்குக்கு சவுளி கடையில இப்போ எப்படி 10 கடையில போனா தான் 100 வேட்டு துண்டு இருக்கும். 100 பேத்துக்கு 100 வேட்டு துண்டு எடுக்கணும். ஆக்கி போற அன்னைக்கு ஒரு தலைக்கு ஒவ்வொரு கிலோ கறினா கூட 30-40 ரூபாய் ஆடு வேணும். இந்த எங்க காய்ச்சி காலத்துல அங்க போட்டோம். ஒரு பொணம் உழுதுட்டாவே உங்க தங்கச்சி ஒரு 7-8 லட்சம் செலவாமே. சாமி ராஜாவே அழகத்துறைய ஒரு 10 ரூபாய் சார்ஜ் போயிட்டான். தங்கச்சி பாரு அவங்க பக்கத்துல காடு பாரு குச்சி வச்சுக்கிறாங்க. அப்படி 50 ஏக்கரை குச்சி வச்சிருந்தாலும் கிழங்கு வரத்துக்குள்ள அந்த குச்சி காட்டோட வாடகைக்கு குந்தை விட்டுட்டு மக்களை கூட்டிட்டு அவங்க கல்லு கட்டுக்கு தான் போகணும். நான் ஏத்துக்கிறேன்பா. ஒரு வழியில நியாயமா தெரியுது. ஆனா நாங்கள் இருப்பதா 100 மன்னர்கள். என் தங்கச்சி இருப்பதா 1. எங்க தங்கச்சி வீட்டுல ஏதாவது சுபகாரி நடந்து ஆளுக்கு 1/2 பவுன் எடுத்துட்டு போனா எவ்வளவு ஆச்சு? ஆளுக்கு 1/2 பவுன் எடுத்தா 100 பேர் 50 பவுன் ஆச்சு. 50 பவுன் எடுக்கிறதுக்குள்ள ஒரு கடையில பூந்து கொலக்காடு ஒரு 100-200 குறைக்கிறதுக்குள்ள குறைச்சு நீங்க பவுனு கையில எடுக்கிறதுக்குள்ள உங்க தங்கச்சி சேர்த்து போயிட்டா. கல்லெடுத்து எடுத்துறீங்களா? பேச மாட்டேங்க. நாய் சுனி கழிச்சு முன்னியா இல்ல அதான் கேக்குறேன். உங்க தங்கச்சியே போட்டுட்டா அந்த 50 பவுன் கொண்டு போய் தங்கச்சி குழியில போடுவீங்களா இல்ல போட்டு எடுத்துட்டு வந்துருவான் பண்ண பார்த்தேன். நீயே போட்டு வருவீங்க இல்லைங்க. அப்படி 100 பேருன்னு சொல்றீங்க. நீங்க ஆட்டோடைய நாடு நகரப்பது
தேசம் நாடாளு நகரம். அந்த நகரத்தின் பேர் என்னங்க? அஸ்தினாபுரம் 56 தேசங்களாகும். ஓஹோ, அஸ்தினாபுரம் 56 தேசம். ஐயா மகாராஜா, அஸ்தினாபுரம் 56 தேசம் அதுக்கு நானே மன்ன அரசன் சொல்றீங்களே. அந்த அஸ்தினாபுரம் 56 தேசம் உங்க 100 பேத்துக்கு மட்டும் தான் சொந்தமா? இல்ல சித்தவர் பிள்ளைகள், பெரிய பெரிய பிள்ளைகள், பங்காளிகள், உங்களுக்கு என்று எதிரிகள் யாராவது உண்டா? ஒரு நல்ல புத்தியா பேசிருக்க மாட்டா? அவனு கடிக்கிறதுக்கு குத்துறதுக்கே வருது. இந்த நாடு உங்களுக்கே சொந்தமான கேட்டு என்ன அவளுக்கு கோபம் வர? அஸ்தினாபுரம் 56 தேசத்தின் பேரரசர் நான் மட்டும் தான் இருந்தேன். ஆனால் பங்கு பகையாளி, பாதி நாட்டு தாயாதி என்று பகையாளி ஏற்பட்டார் சத்துருக்கள். யாரு அவர்கள்? யாரு? பஞ்சபுராதி பாண்டவர்கள். பாண்டவரா? பாண்டவர்கள் அவங்க உனக்கு என்ன ஆகணும்? பாண்டவர்களும் சித்தப்பார் பிள்ளைகள், நீங்க நானும் பெரிய போர் பிள்ளை. எங்க உனக்கு கொஞ்சமாவது வெக்கமா இல்ல சொல்றதுக்கு? அவங்க சித்தப்பார் பிள்ளைங்க, நீங்க பெரிய பாரு பிள்ளைங்க. ஒரு தாய் பிள்ளைகள் போய் சேர்ந்து வரக்கூடிய உங்களுக்குள்ள ஏன் பகை வந்தது? அவங்கள மட்டும் நினைச்சா கோபம் இப்படி பொத்துக்கிட்டு வரும். அவர்கள் இருப்பதோ 5 மன்னர்கள், நாங்கள் இருப்பதோ 100 மன்னர்கள். உலகம் இருப்பது 56 தேசங்கள். 56 தேசத்திலே பாண்டவர் 5வருக்கும் 18 கொடுக்க சொன்னால் நாடு கொடுப்பேனா? கொடுக்க மாட்டேங்கிற நாயன்தான். ஆனா நான் எப்படி பார்த்தா பாண்டவர் சித்தவர் பிள்ளைங்க, நீங்க பெரிய பேர் பிள்ளைங்க. அந்த முறையில பார்த்தா நீங்க பங்குள்ள பிரகாரம் 14 கொடுக்கணும்ல? பங்குள்ள பிரகாரம் மொத்தமா வேற சோத்தை தங்கிறது 100 பேக்கிறது, 200 பேக்கிறது, 300 பேர் சாவல் வரைக்கும் பெத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு நாங்க சேவா போக முடியா? 56 தேசத்தில் பாதி நாடு கொடுக்கணும். 5வருக்கும் 18 கொடுக்குறேன். ஏன் பின்ன என்ன கொடுத்து தானாக வேண்டுமா? ஆமாங்கிற பாண்டவர்கள் வெவ்வேறு ஜாதி, அவர்களுக்கு யார் கொடுப்பார்? யார் கொடுப்பார்? ராஜ்யத்தின் பாதி. பாண்டவர் 5வரை கண்டவனுக்கு பிறந்த குட்டக சோதி பசங்க. இருக்கலாம். பேருக்கு தான் சித்தப்பார் பாண்டவின் புத்திரர்கள். என்ன பின்ன ஒவ்வொருவனும் ஒவ்வொரு ஜாதிக்கு பிறந்தவனுங்க. 56 தேசத்துக்கு கட்டி காத்து வந்தாரே அரவ கொடி துரியமனன். 5வருக்கும் 18 கொடுப்பேனா? கொடுப்பேனோ? பட்டா கணக்கு வைக்கிறதுக்கு ஒரு கடைக்கு கொடுத்துட்டா கூட சீக்கிரம் தம்பி வந்து பாத்துட்டு இருக்கலாம். 100 ரூபாய் பெத்தா கண்டவனுக்கு தான் பெற்றிருக்கணும். இந்த பாண்டவர் சொல்றேன், அவங்க 5 பேர் தாண்டா. 5 பேர் தாங்க. 5வரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாதிக்கு பிறந்தவன். கண்டவனுக்கு பிறந்த குண்டக சாதி பசங்களுக்கு 56 தேசத்திலே பாதி நாட்டை கொடுக்க கூடாது மனதில் பாண்டவர் விட்டால், பாண்டவர் உயிரை விட்டால் பங்குள்ள பிறர் பாதி நாட்டை கேட்பார்கள். அவர்களை படித்து விட்டால் பார் உலகிற்கு நாமரே மன்னலாகலாம் என்று எண்ணி சரி பாண்டவரை படிப்பதற்காக 1 10 100 எண்ணற்ற வஜ்ரங்கள் ஏறோ பாண்டவர் 5
பேத்த கொள்றதுக்கா? அது என்னென்ன வச்சாக்கா? அவர் நடக்க வழியில் லட்சுமி நாட்டினேன், போகின்ற வழியிலே பொய்குடி வெட்டி வைத்தேன், குடிக்கும் சாத்திலே குருசி நாட்டினேன், படிக்கும் இடத்துல பாம்புகளை விட்டு வைத்தேன். சரி, உண்கிற சாதத்தில் நஞ்சை கலந்து வைத்தேன். செத்தார்களா பாண்டவர்கள்? செத்தார்களோ? பஞ்சம் படாது சாதவில்லை. அப்படி என்றால் கடைசியா என்ன? பாண்டவர்களுக்கு பல கோடி வந்து செய்தோம். பாண்டவர்கள் சாகல, அவர்களை விடுவேனா? விடுவேனா? கடைசியாக என்ன செய்தே தெரியுமா? ஒன்று கண்டு மனமயந்து பொழுத போக்கி ஒன்று கண்டு மனமயந்த பொழுத போக்கி தர்மரை சபா மண்டபத்தில் அமர செய்து ஜகனியை தலைமை தாங்க வைத்து என நான் சூது வேல மகனை அமைச்சரே, பாண்டவர்கள் நாட்டிலே வைக்க கூடாது என்ற எண்ணம் கொண்டு கடைசியாக என்ன செய்தேன் தெரியுமா? அழகிய சபா மண்டபம் என்று வைத்து தர்மரை சபா மண்டபத்தில் அமர செய்து என் மாமனாகிய ஜகனியை தலைமை தாங்க வைத்து சூதுநாள் பகடையாடினேன். சரி, அந்த சூது பகையில யார் ஜெயித்தாரு? சூது பகடையிலே தர்மர் தன்னையும் தோற்றான், தம்பிமார்களையும் தோற்றான், பெண்ணையும் தோற்றான், பொன் பொருள் நாடு நகர நவனிச்சுகள் அனைத்தும் தோழிந்தான். நாடு இழந்த பாண்டவர்கள், நாட்டை இழந்த பாண்டவர்களுக்கு நாட்டிலே வாழக்கூடாது, கானகத்துக்கு புறப்படங்கள் கட்டளையிட்டேன். கட்டளை எப்படி? ஆண்டு 12 ஆயிரத்தில் வாழ வேண்டும். யார்? பாண்டவர்கள். ஐயாவது வருடம் கழித்து வந்தால் பங்குள்ள பிரகார பாதகத்தை பார்க்கலாம் என்று தடை மட்டும்தான் வச்சிட்டேன். தலையை மட்டும்தான் தலையை மட்டும் வச்சிட்டேன். ஓ, உங்களுக்கா நாடு நாடு கொடுப்பேன். இது யாருடைய மண்ணு? இது எங்களுடைய மண்ணு. நினைச்சுபடி அடி யாரு ஆயாப்ப சம்பாதிச்சு விட்டுக்கிறாங்க கூத்தாடி சொல்லி ஓ மண்ணு அடி எப்ப இப்ப அவங்களுதான் இருக்கலாம். அப்பயே அவங்களுக்கு சம்பாதிச்சு எங்களுது எது உங்களுது? இந்த மண்ணுல மண்ணு கொஞ்சம் அடி வாங்கி சேர்த்து வருவேன். இந்த மண்ணுல பாண்டவருக்கு பல்லு விளக்க மண்ணு கொடுக்கணும். எந்த மண்ணுல? இந்த பூமியில. இந்த மண்ணுல ஒரு டிராக்டர் அழிட்டு போ, இந்த காட்டு விட்டு வந்தா நவுரு உன் குட்டக்கால பறக்க பறக்க உடைக்கிறான். ஏமா இந்த மண்ணு எனக்கு தான் சொந்தம். 56 தேச மண்ணு எனக்கு தான் சொந்தம். அங்க மண்ணு உங்களுக்கு எங்க மண்ணு புரியுது அந்த மண்ணு இருக்கிற. ஆனால் இந்த மண்ணு காடை வனம் என்று சென்று விட்டார்கள். ஓ, போயிட்டாங்க காட்டுக்கு.
போட்டு போ. பணம் சென்று 3 ஆண்டு காலமாகிறது. காடு சென்ற பாண்டவர்கள் செத்து விட்டாரா உயிரோடு இருக்கிறாரா என்று என் மாமனாகி ஜெகனி கேட்டேன். அதுக்கு உங்க மாமன் ஜெகனி என்ன சொன்னாரு? அடுப்புகள் வைத்து சாதம் செய்யாமல் பாண்டவர்கள் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? செத்து போறார்கள் சொன்னார். அதே நேரத்தில் என் தாத்தாவாகிய பீஷ்மர் தான் துரியோதனா ஜெகனின் வார்த்தையை நம்ப வேண்டாம். ஓ நம்ப வேண்டாம். கிழக்கே உதிக்கின்ற சூரியன் மாறி மேற்கே உதித்தாலும் அலைக்கிற நீர் வத்திட்டாலும் ஆயுள் இருக்க ஒரு ஐவருக்கு மலிவன் என்று சொன்னான். எனக்கு சந்தேகம். ஓஹோ ஆனால் நான் நினைச்சு போகிறேன். நாங்கள் 106 மன்னர்களும் நாங்கள் 100 பேரு எங்கள் அண்ணனாய கர்ணன் உங்களோட சேர்ந்து. ஆமா நாங்கள் 106 மன்னர்களும் வடகோடி கடற்கரை வேட்டைக்கு செல்வது போல் ஒவ்வொரு வருடமாக தேடி பார்ப்பேன். எந்த வனத்திலே பாண்டவர்கள் இருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து அவர்களை கண்ணில் கண்டேனால் மீண்டும் 12 வனம் ஓட்டுவேன். யார்? பாண்டவர்கள். போகட்டும், மீண்டும் 12 வச்சு போங்க. அப்படி நான் சரி வடகோடி கடற்கரை வேட்டைக்கு செல்வது போல் பாண்டவரை தேடி சென்றாலும் இவ்வார்த்தையை என் மனைவியாகிய மான்மதியத்தில் சொல்ல வேண்டும். ஓ நீ பாண்டவர் தேடி போய்கிறியா எங்க போய்கிறேன்னு தெரியாது. ஆனா வீட்டுல இருக்கிற நம்ம பொண்டாட்டின்னு சொல்லணும். நட்டன்னா மூக்கு 2ஆ போயிடும். மூக்கு 1ஆவது 2ஆ போகும். உடனே 2ஆயி போயிடும். கிழிஞ்சு போயிருன்னு சொல்லு. ஏன் பொண்டாட்டிய அழைத்து இந்த வார்த்தை சொல்லிவிட்டு நான் காடகத்துக்கு வேட்டைக்கு புறப்படுவேன். ஆகட்டுங்க. அப்படின்னா என் மனைவி அழைத்து மதிப்பிற்கு மதிப்பிற்குரிய நம்ம யூடியூப் சேனல் அன்பு சகோதரர் சேகரன் அவர்கள் அக்கினி புயல் யூடியூப் சேனல் சேகரன் அவர்கள் நமக்காக வருகை தந்திருக்கிறார். அவர் பல்லாண்டு வாழையடி வாழவும் என்று நம்ம காளியம்மனை வேண்டிக் கொள்கிறோம்.